அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் இருக்கணும். நம்ம எந்த நியூஸ், இண்டிகேட்டர், பேட்டர்ன், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்க மாட்டோம். என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது உள்ள, ஆனா நம்ம மேக்ஸ் வேல்யூல மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். அதுதான் மார்க்கெட்டுங்கிறது. மேக்ஸ் சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா மேக்ஸ் சார்ந்து போய் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம பண்ணாதீங்க. அதுவும் ஆப்ஷன் பைங்கிறது இப்ப நான் எடுக்கிற இந்த இதுவெல்லாம் செல்லர்ஸ்க்கெல்லாம் அது டிஃப்ரெண்ட். அது ஒரு வித்தியாசமான இதா இருக்கும் நம்ம மெத்தட். புரியுதுங்களா? நாம எடுக்கிறது ஆப்ஷன் மட்டும் பையிங் கிடையாதுங்க, செல்லிங்கும் இருக்கு இதுல. புரியுதுங்களா? ரெண்டு இதுமே ஒரே இதில் எடுக்கணும். சரி, இப்போ இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 26,200 காலில் 102 rupees எபோ இருந்தா, சாரி 102 rupees இங்க இருக்கு, அதுக்கு மேல இருந்ததுனால இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். அதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணும், கீழே வந்துட்டா இறங்குவதற்கு ட்ரை பண்ணும் சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, எக்ஸாக்டா 102 தான் லைன் போடுறேன். அங்க இருந்தா கால மேல போயிருக்கு. இதுக்கு மேல அதால போக முடியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு இதை திரும்பணும், ஆனா அதே டைரக்ஷன் ஃபார்ம் போகணும். அங்க சம் ரூல் இருக்கு. ஓகேங்களா? எகைன் பாருங்க 102, எகைன் பாருங்க 102ல மட்டும் எவ்வளவு நேரம் என்ன பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஃபால்ஸா, நம்மள கீழே வர மாதிரி மறுபடியும் மேல போற மாதிரி போறது ஃபால்ஸ், எல்லாம் ஃபால்ஸ், ட்ராப். ஓகேங்களா? இது எல்லாமே ட்ராப். கீழே வந்தது அது கீழே தான், அது ட்ராப். இவ்வளவு தூரம் கொண்டு போனதெல்லாம் இதெல்லாம் நம்ம மேக்ஸ்லயே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கும் பொழுது மார்க்கெட் என்ன இருக்கு, அப்போ மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும். சிம்பிள் லாஜிக். இங்க இருந்தே ஃபால் ஆயிருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. நம்ம வேல்யூ கொடுக்கல அந்த இடத்துல. நீங்க 102 இருக்கும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும்ன்றது தான் நம்மளுடைய தியரி. மார்க்கெட்டை நம்ம ஏன் வித்தியாசமா அணுகிறோம்ன்றது இதுல இருந்து சிந்திக்கணும். நீங்க இந்த மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லா பப்ளிக் டொமைன்லயும் 1000 போடுவாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் என்ன சேர்த்துதான் சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க. நீங்க படித்து அது சரியா ஒர்க் ஆகுது ஆராய்ந்து அதுக்கப்புறம் முதலீடு பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மேக்ஸ் சார்ந்து படிங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்க. யாரு என்ன சொன்னாலும் அது மேக்ஸ் படி தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.